அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். நிமிடத்தில் நம்முடைய துஆக்களை கபூலாக்கக்கூடிய, இன்னும் நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீரை போக்கக்கூடிய சிறந்த 3 திக்ருகளை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் மிக மிக பரக்கத்தான ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு 11 நோன்புகள் எப்படி சென்றது என்று தெரியாது. இனிவரும் நோன்புகளில் குறிப்பிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய திக்ருகள், சூறாக்களை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி உதவி கேட்கும் போது அல்லாஹ் அந்த கைகளை நிரப்பமாக்கி கொடுப்பான். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சூறாக்கள், ஒரு சில திக்ருகளை நமக்கு மேன்மைப்படுத்தி காட்டியுள்ளார்கள். பல ஹதீஸ்களின் மூலமாக இதை அறியக்கூடியதாக உள்ளது. இன்னும் இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ்விடம் மிக மிக கண்ணியம் வாய்ந்த ஒரு மாதமாக உள்ளது. இன்னும் நம்முடைய நோன்பு, அதனுடைய கூலி என்பது அல்லாஹ் நானே உங்களுக்கு வழங்குகின்றேன் நாளைய மறுமையில் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வே பொறுப்பேற்று கொண்ட ஒரு அமல். இந்த நோன்பை வைக்கக்கூடிய நோன்பாளிகளின் சிறப்பு எவ்வளவோ இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோன்பாளிகளை கண்ணியப்படுத்தும் விதமாக பல விடயங்கள் கூறுகின்றான். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களின் மூலமாக ஒரு நோன்பாளியின் கண்ணியம், நோன்பாளியின் சிறப்பு, அவர் கேட்கும் துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். எந்த நேரத்திலும் ஒரு நோன்பாளியின் துஆ கபூல் ஆகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலும் இதை கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறாக 3 திக்ருகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த 3 திக்ருகளையும் கட்டாயம் இனிவரும் நாட்களில் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த தேவைக்காக இந்த திக்ரை ஓதுகின்றோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக அந்த தேவையை நிறைவேற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ் அப்படியான அந்த அமலினை வரிசையாக பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ்வை புகழும் விதமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். 100 முறை ஓதுவதன் மூலமாக நமக்கு என்ன சிறப்புகள் என்றால் 4 விதமான சிறப்புகள் கிதாபுகளில் காணப்படுகின்றது. அதாவது சக மனிதர்களிடம் கையேந்த மாட்டார்கள். மேலும் இதை ஓதுவதினால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கில் பரக்கத்தை கொடுக்கின்றான். கலிமாவுடைய மௌத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குகின்றான். 4வது, மக்களிடம் அவர் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருப்பார். இன்னும் மக்கள் விரும்பும் நபராகவும் அவர் இருப்பார். இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவை கட்டாயமாக இந்த ரமலான் முடியும் வரையாவது தொடர்ச்சியாக செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா ஃபாத்திஹாவை 100 முறை ஒரே இருப்பில் ஓதுங்கள். இந்த ஒரு அமலை நீங்கள் எந்த தொழுகைக்கும் பின்னும் செய்யலாம். ஆனால் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, மஹ்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு இதை செய்வது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த நேரமாக உள்ளது. இன்னும் நம்முடைய துஆக்கள் கபூலாகும் நேரமாகவும் உள்ளது. இரண்டாவதாக, ரமலானுடைய 2வது 10ஐ நாம் அடைந்திருக்கின்றோம். மேலும் கடைசி 10க்கும் நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அது அல்லாஹ்விடம் நரகிலிருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய இறுதி 10. ஆகவே அதனை நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் அடைய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் கடைசி 10இல் 2வது அமலாக அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ்
நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக எனும் பொருளை கொண்ட இந்த திக்ரை குறைந்தபட்சம் நீங்கள் 100 முறை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதி முடித்துவிட்டு மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஓதிய ஒரு துஆ. அந்த துஆ நம்மில் அனைவருக்கும் தெரியும். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்விடம் இந்த துனியாவுடைய நலவுகளையும் இன்னும் மறுமையில் நமக்கு நலவுகளையும் கேட்கின்றோம். ஆகவே இம்மை மறுமைக்கும் சேர்த்து கேட்கும் ஒரு துஆ. இது மிக மிக சிறந்த துஆவாக அல்லாஹ்விடம் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் வாழ்க்கையில் அதிகமாக ஓதிய ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வகினா அஸாபன் நார். இந்த துஆவின் மூலம் இம்மை மறுமையில் நலவுகள் நடக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை குறைந்தபட்சமாக எவ்வளவு ஓத முடியுமோ அந்த எண்ணிக்கையில் அதிகப்படுத்தி ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவில் அனைத்தும் அடங்கியுள்ளது என்று கூறியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் 100 முறையாக குறைந்தபட்சமாக ஓதிக்கொள்ளுங்கள். இவற்றை ஓதி அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேளுங்கள். அவன் கிருபையாளன். நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கு பதிலை தருவான். நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவான். இன்ஷா அல்லாஹ் இப்பதிவானது பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எத்தி வைத்த நன்மையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த அமலை செய்து நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பை தேடி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோமாக. ஆமீன். கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 12வது நாள் வினா. குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து யமாமா போரில் ஷஹீதாகி அவரின் ஷஹாதத் காரணமாக குர்ஆன் தொகுப்புக்கான முயற்சியை ஆரம்பிக்க வழிவகுத்த சஹாபி யார்? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.